Hi hello friends, welcome to my channel VK Studio. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ உங்க ஸ்கிரீன்ல ப்ளே ஆயிட்டு இருக்குல. சோ இந்த மாதிரி ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா அந்த வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு ஃபுல் டீடைலா தெரியும். சோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த வீடியோ வந்து எதில எடிட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அலைட் மோஷன் தான். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வந்து அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து 4:5 ரேஷியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது வந்து இமேஜ். 2 இமேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங்கோட இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி அதை இப்படி கீழே இந்த இடத்துல வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். சைஸ் கூட கொஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற இமேஜ் நல்லா மேலே தூக்கி சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சென்டராக வர மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து செட் பண்ணியாச்சு. இமேஜ் செட் பண்ணதுக்கு நான் லைட்டாக டியூரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இமேஜ் வந்து செட் பண்ணியாச்சு. இமேஜ் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து ஒரு சர்க்கிள் லைட் இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே மெட்டீரியல்ஸில் வந்து இதுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படியே கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள அதாவது அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த இமேஜ் தான். இந்த இமேஜை வந்து நம்ம சென்டரில் வர மாதிரி வைக்கணும். அதுக்கு வந்து முன்னாடியே எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு HUE ஷிஃப்ட் அப்படிங்கிற இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரோஸ் கலர் மாதிரி இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த இமேஜை வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஷேப்குள்ளே போய்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது இப்படி விரிஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா? இந்த அளவு உங்களுக்கு ஸ்மோக் வேணும்னா இப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ இந்த இது வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது அந்த ஸ்மோக் ஆட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜுக்கான கலர் கரெக்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து கலர் கரெக்ஷன் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா நான் கொடுத்துருக்கிற ப்ரீசெட் லிங்க்குன்னு சொன்னேன்ல, அதிலேருந்து நான் காப்பி பண்ணி வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ப்ரீசெட் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து எடுத்துக்கோங்க. ப்ரீசெட் லிங்க்கும் இருக்குது, XML லிங்க்கும் இருக்குது. ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கலர் கரெக்ஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த சர்க்கிள் இமேஜ், அதாவது அந்த ஸ்மோக் இமேஜ் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு HUE ஷிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ அப்படி வரல அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கலர் கரெக்ஷன் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் HUE இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு, அதாவது எப்படி நான் சொல்கிறது, அந்த பேக்ரவுண்டுக்கு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது வரும். இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். ஸோ ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எடிட் ஷேப்பில் போயிட்டு கூட ஒய் ஆக்சஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்படி. ஓகேவா? இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுக்கானது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்கள் சாங்கோட ரிலீக்ஸ், அதாவது சாங் ஆட் பண்ணிவிட்டு சாங் ரிலீக்ஸ் எப்படி வருதோ அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் நார்மலாக VK Studio அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். சும்மா பழைய ஃபாண்ட் தான் இது. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி டெக்ஸ்ட் வர மாதிரி வச்சுக்கிட்டேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த VK Studio. இதுக்கு இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரிவ்யூவில். இப்போ கூட நான் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ சைடில் கூட ப்ளே பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். சைடில் ப்ளே ஆகிட்டு இருக்கிறது பாருங்கள். ஸோ அந்த ரிலீக்ஸ், அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கும் ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் லிங்க், XML லிங்க்னு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கணும், டெக்ஸ்ட்டு, அந்த கலர் கரெக்ஷனு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுவால் வர ஸ்மோக் இமேஜ், அதுக்கப்புறம் அந்த ஒரு லைட், அதாவது அந்த சென்டரில் மட்டும் ஒரு பீட், அந்த பார்ட்டிக்கல் வந்து ஆட் பண்ணுவேன். அந்த பார்ட்டிக்கல் வந்து இப்போ ஆட் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பார்ட்டிக்கல் தான். இந்த பார்ட்டிக்கலை செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் லைட் அண்ட்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பீட் எஃபெக்ட் இந்த சென்டர் கலர் இதில் வர மாதிரி நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்டரில் மட்டும் அந்த இந்த எஃபெக்ட் வந்து தெரியும் பாருங்கள், அந்த பார்ட்டிக்கல் எஃபெக்ட் சென்டரில் மட்டும்தான் இது வரும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே அந்த மெட்டீரியல்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ வேணுங்கிற அளவு இந்த வீடியோ கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 30 செகண்டுக்கு இருக்கும். எச்சா வேணும்னா நீங்கள் அதை டூப்ளிகேட் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல உங்கள் சேனல் லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.